ஒரு முறை விஷ்ணு மகாதேவரின் கழுத்தை பிடித்தார். ஏன் என்று தெரியுமா? உலகத்தின் உருவாக்கத்திற்காக ஆதிசக்தி மகாதேவரிடமிருந்து பிரிந்து விட்டார். அதனால் சிவன் எல்லாவற்றையும் விட்டு ஆழ்ந்த சமாதியில் மூழ்கினார். நாராயணன் அறிந்து அவர் கருடனை பாம்புகளை வேட்டையாடுங்கள் என்று உத்தரவிட்டார். கருடன் உடனே வாசுகி மீது தாக்குதல் நடத்தினான். இருவருக்கும் இடையில் கடுமையான போர் நடந்தது. இறுதியில் வாசுகி தோல்வியடைந்து சிவனை உதவிக்காக அழைத்தார். அந்த நேரத்தில் சிவன் யுத்தரங்கத்திற்கு வந்தார். வாசுகியை விடுங்கள் என்று கருடனிடம் கூறினான். கருடன், இது என் நாராயணனின் ஆணை, நான் பின்வாங்க மாட்டேன். இதை கேட்ட சிவன் மிகுந்த கோபம் அடைந்தார். கருடனை அழிக்க முனைந்தார். அந்த நேரத்தில் நாராயணன் தலையிட்டார். அதன் பின் விஷ்ணு மற்றும் சிவன் இடையில் பயங்கரமான யுத்தம் ஆரம்பமானது. யுத்தத்தை விரைவில் முடிக்க விஷ்ணு சிவனின் கழுத்தை பிடித்தார். அந்த பிடி மிகவும் பலமாக இருந்ததால் சிவனின் கழுத்தில் நிரந்தரமாக அடையாளம் ஏற்பட்டது. அதனால் அவரை சீதகண்டன் என்றும் அழைக்கிறார்கள். இதனால் சிவன் கோபத்தில் தனது திரிசூலத்தால் விஷ்ணுவின் மார்பை கிழித்தார். ஆனால் அடுத்த நொடியே விஷ்ணு வழியில் இருப்பதை பார்த்த சிவன் மனதில் வருந்தினான். நான் கோபத்தில் என்ன செய்து விட்டேன் என்று. உடனே அவர் விஷ்ணுவின் காயத்தை குணப்படுத்தினார். அப்போது விஷ்ணு சிரித்தபடி சொன்னார், இது எல்லாம் என் லீலைதான்.